நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். எல்லாமே லோ பட்ஜெட் தான் நிக்குது. மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான். TN72 நம்பர் தான் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் லோக்கல் நம்பர் தான் அவைலபிளாக இருக்குங்கண்ணா. அதுவும் வேகனாருக்கு அலாய்வெல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு நிற்கி. மைலேஜ் நிறைய கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வண்டி வேணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் மாருதி சுசுகி ஸ்விஃப்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ஸ்விஃப்ட் அவைலபிளாக இருக்குது. ஏழு பேர் 8 பேர் உட்காந்து ஜம்மர் போகணும். அப்படிப்பட்ட வண்டியாக இருக்கணும், டீசல் வண்டியாக இருக்கணும்னு கேட்குறவங்களுக்கு ரெனால்ட் லார்ஜ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கம் உடன்குடியிலேருந்து கரெக்டாக சந்தையடி தெருன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷோரூம் பக்கத்தில் அமீர் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? அமீர் அண்ணா எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? போயிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, இன்னைக்கு என்னென்ன வண்டிலாம் நம்ம பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் டைமாக அப்டேட் கொடுக்குறீங்க. ரேட் என்ன மாதிரி நம்மகிட்ட வந்து ரேட் என்ன மாதிரினா இருக்கும்? எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட் தானே. நம்ம வந்து வியாபாரி கொடுக்குற மாதிரி தான் வந்து வண்டிகள் வந்து வச்சிருக்கோம். சூப்பர். ஆமா, இப்போ என்ன மாதிரி வண்டிகள்லாம் நம்மகிட்ட அந்த டைம் நம்ம அப்டேட்ல பார்க்க போகிறோம்? ஃபுல்லாவே வந்து எல்லாமே லோ பட்ஜெட் தான் நிக்குது. மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான். ஓகேண்ணா, இப்போ லோ பட்ஜெட்னா வரும்போது ஃபைனான்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாமா? ஃபைனான்ஸ் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். லோக்கல்லே பண்ணி கொடுத்துடலாம். லோக்கல்ல உள்ள கஸ்டமருக்கு லோக்கல்ல பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வெளியூர்ல இருந்து கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்றீங்க? வெளியூர்னா வந்து அதாவது வந்து 2000 பவுனுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம வந்து கம்பெனி ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா, அதுல இன்னைக்கு 7 சீட்டர் மோஸ்ட்லி நிறைய பேர் தேடுற 7 சீட்டர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அண்ணாவோட நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. நேரில் விசிட் பண்ணுங்க. வண்டி எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும். அது மாதிரி ரேட்டுமே கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன்று பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமீர் கார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டியே லோ பட்ஜெட் வண்டி தான். எல்லாருக்கும் இன்னைக்கு விரும்பக்கூடிய ரேட்ல பட்ஜெட் ரேஞ்சில் வந்து சொல்ல போறாப்ல. ஆனா வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. இது வந்து 2004 மாடல். 2004 மாடல். ஆமா, 2004 மாடல், 4 ஓனர். ஓனர் 4. இன்ஜின் என்ன இன்ஜின்னா? இன்ஜின் வந்து MP5 கிடக்கு. MP5 இன்ஜின். ஆமா, 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான். ஆமா, உள்ளெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டி. இது மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பிரைஸ் சொல்ல போறோம்? இது வந்து இன்னைக்கு உள்ள ரேட் வந்து 65 ரூபா 70 ரூபா போய்கிட்டு இருக்கு. தாராளமா போகுது. ஆமா, அமீர் கார்ஸோட இன்னைக்கு இன்ட்ரோ ஆஃபரா என்ன பிரைஸ்னா சொல்ல போறோம்? 58 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம். FC லைவா தான் இருக்கு. FC வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, 58 ரூபா கேட்டுக்கிட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். கம்மி பண்ணி கொடுக்கலாம். கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வந்தா நெகோஷியபிள் ரேட் கட்டாயம் இருக்கு. அமீர் கார்ஸ்ல அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நம்பர்ல ஒரு ஜென்னு. அது வண்டி வரும்போதே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது வந்து 2004 மாடல். 2004 மாடல். 2004 மாடல். 2029 வரைக்கும் ரீஎஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்கு. ஓகேண்ணா. ஆமா, இது பியூர் பெட்ரோல் தான். பியூர் பெட்ரோல். 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் ஃபுல்லாவே இருக்கு. ஆமா, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. இன்டீரியர் பாருங்க அருமையா இருக்கு. ஏசிலாம் ஒர்க்கிங் தான். ஆமா, ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. ஓகேண்ணா, வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்றோம்? 1,35,000 ரூபா கேட்கும். பார்த்து பண்ணி கொடுக்கலாம். 1,35 சொல்றோம். நேர்ல வந்தா இதுல நெகோஷியபிள் இருக்கு. ஆமா, ஆமா, நேர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா நல்ல ரேட் இருக்கு. வண்டி குவாலிட்டிக்கு தான் ரேட். என்னடா வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட் தானே? பெட்ரோல் வேரியன்ட். வண்டி வரும்போதே பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரா ஸ்மூத்தா இருந்துச்சு. வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாக்குற வண்டினே 2004 மாடல். இது 2004 மாடல். 2004 மாடல். ஓனர் 3 ஓனர். ஓகேண்ணா. FC இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுனே. ஓகே, முடிஞ்சிருக்குது. ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயரு. ஆமா, வண்டி கலர் பொறுத்த அளவுக்கு சில்வர் கலர்ல ஜம்முன்னு இருக்கு. உள்ள அப்படியே இன்டீரியரே அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி மார்க்கெட்ல என்ன பிரைஸ் சொல்லுவாங்க, நம்ம என்னென்ன சொல்றோம்? இன்னைக்கு 70 ரூபா 75 ரூபா போயிட்டு இருக்கு. 2004 லோக்கல் நம்பர்லாம். கண்டிப்பா அமீர் கார்ஸோட ஆஃபர் ரேட். ஆமா, என்ன ரேட்? 58 ரூபா கேட்கும். 58 ரூபா கேட்கும். அதை கொஞ்சம் குறைச்சி பண்ணிடலாம். வண்டி நல்லா குவாலிட்டியாவே இருக்கும். வண்டி MP5 இன்ஜின் தான். இது வந்து கார்பரேட்டர். ஓகே, நேர்ல வந்தா இந்த ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துலாம். பண்ணி கொடுக்கலாம். சோ வண்டி பாக்குற லொகேஷன் நம்ம அமீர் கார்ஸ். வேறனா அடுத்து பாக்குற வண்டி? ஆமா, 2011 மாடல். ஆல்டோ கேட்டன். ஆமா, ஆல்டோ கேட்டன். 2011 3 ஓனர். லோக்கல் நம்பரு 72 நம்பரு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சென்னை நம்பர்லாம் கிடையாது. வண்டி ஓனர்னா 3 ஓனர்ண்ணே. ஓகே, உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். ஆல்டோ கேட்டன் என்னன்னா? ஆல்டோ கேட்டன். ரிமோட் லாக்கு எல்லாமே வந்து வந்துடும். இதுக்கு பட்ஜெட் என்னன்னா சொல்றோம்? இது 1,80,000 ரூபா கேட்குறோம்.
180 சொல்றோம். ஆமா ஆமா. அது ஃபிக்ஸ்டா நெகட்டிவ் கொஞ்சம் பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். ஸோ நேரில் வந்தால் இதுலேயுமே நெகட்டிவ் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அமீரனா என்ன வண்டி பார்க்குறோம்? இது வந்து 2008 சாண்ட்ரோ. 2008 சாண்ட்ரோ. ஆமா ஆமா. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, பிளாக் கலர்ல இருக்கு. குரோம் எல்லாமே சில்வர் கலர்ல பண்ணியிருக்காங்க. வண்டி லுக்கு வைஸ் இன்டீரியர் வைஸ் நல்லாவே இருந்திருக்கு. எஃப்சினா எஃப்சி வந்து முடிஞ்சிட்டு. ஓகே முடிஞ்சிருக்கு. ஓகே. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, சீட் கவர்லாம் நியூ சீட் கவர் தான். நம்ம தான் போட்டிருக்கோமா கஸ்டமர் போட்டிருந்ததா? இப்போ நம்ம போட்டது எல்லாம். ஓகேண்ணா. வண்டிக்கு ரேட் என்ன சொல்றோம்? ஏன்னா 130 கேட்குறோம். பார்த்து பண்ணி நெகோஷியபிள் தான். ஆமா. 2008 மாடல் 4 ஓனர். வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. வண்டி நீங்க நேரில் வந்து பாருங்க, பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். அமீரண்ணா அடுத்து பாக்குற வண்டி அதுவும் வேகனாருக்கு அலாய்வெல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு நிக்கி. வண்டியோட டீடைல்லாம் ஏன்னா இது வந்து 2008 மாடல். 2008 மாடல். 2028 வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட். இன்சூரன்ஸ் வந்து 6 மாசம் இருக்கு. ஓகே 6 மாசம் இருக்கு. ஓகே. டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான். ஆமா அலாய்வில் கிடக்குது. டயர் எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு. டயர்லாம் அப்படியே லைவா பாருங்க. டயர் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. இன்டீரியர்ல பாருங்க சூப்பரா இருக்கு. இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. வேகனார் பிடிக்கணும் அந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. வண்டிக்கு ரேட் என்னடா சொல்றோம்? 1.25 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். 1.25 ரூபா. 1,25,000 மட்டும் கேட்கறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைன்னா கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். மைலேஜ் நிறைய கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வண்டி வேணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் மாருதி சுசுகி ஸ்விஃப்டா தான் இருக்கும். இன்னைக்கு ஸ்விஃப்ட் அவைலபிளா இருக்கு அமீர் கார்ஸ்ல. அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா. 2011 மாடல். 2011 மாடல். 2011 2 ஓனர். 2 ஓனர். ஆமா. ரெக்கார்டு 6 மாசம் கரண்ட்ல இருக்குது. 6 மாசம் லைவ் தான். ஆமா. இல்ல குரோம் எல்லாமே ஜம்முன்னு பண்ணிருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்க நீட்டா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டச் செட் எல்லாமே வந்து வந்துடும். முக்கியமா மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி. 23-24 கிலோமீட்டர் பக்கம் எடுக்கிற வண்டி. வண்டிக்கு ரேட் என்னடா சொல்றோம்? 2,90,000 கேட்குறோம். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா அமீர் கார்ஸ் விசிட் பண்ணா நல்ல பெஸ்ட் பிரைஸ் கட்டாயம் இருக்கு. அடுத்து ஒரு 7 சீட்டர் வேணும், 7 பேர் 8 பேர் உட்காந்து ஜம்முன்னு போகணும், அப்படிப்பட்ட வண்டியா இருக்கணும், டீசல் வண்டியா இருக்கணும்னு கேட்கறவங்களுக்கு ரெனால்ட் லார்ஜ் RX டாப் அண்ட் மாடல் வண்டி அவைலபிளா இருக்கு நம்ம அமீர் கார்ஸ்ல. அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா. 2016 மாடல். ஓனர் 3 ஓனர். 1,30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டீசல் வண்டி என்னன்னா? டீசல் வண்டி டாப் கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு லக்கேஜ் ஏற்றினா மேலே கூட டாப் கேரியர் வந்துடுது. ஏசி, ரூஃப் ஏசி வந்துடும். டபுள் ஏர்பேக் வந்துடும். 4 விண்டோ, பவர் விண்டோ தான். எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. கலருமே ஒரு அட்ராக்ஷனான கலர். எல்லா வீலுமே அலாவில் வந்து வந்துடும். வேர்ல்டு எடிஷன் சொல்லுவாங்க ரெனால்ட் லார்ஜில். வண்டிக்கான ரேட்னா 5,80,000 கேட்குறோம். பார்த்து பண்ணிக்கலாம். கொடுக்கலாம், குறைச்சி கொடுக்கலாம். 5,80 சொல்றாங்க. சொல்றதா அந்த பிரைஸ். நேரில் வந்தா கண்டிப்பா நல்ல ரேட் வந்து முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அமீர் கார்ஸ்ல தான் இருக்கு. நிறைய பேர் விரும்பக்கூடிய மைலேஜ் கார் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசைர். இன்னைக்கு அப்டேட்ல நம்ம அமீர் கார்ஸ்ல இருக்கு. அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா. இது வந்து 2010 மாடல். 2010. ஆமா. ஓனர் 2 ஓனர் தான். 4 டயருமே கான்டினென்டல் டயர், ஃபுல் டயர் இருக்கு, ஃபுல்லா இருக்கு. அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க. TN72 நம்பர் தான். மேக்ஸிமம் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் லோக்கல் நம்பர் தான் அவைலபிளா இருக்குங்கண்ணா. சைட் லுக்லாம் பாருங்க. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. அப்படியே உள்ள பாருங்க. ஸோ வண்டியில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னன்னா இந்த டோர் மட்டும் சொட்டல் இருக்கு. அது மட்டும் தட்டி பெயிண்ட் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும்ண்ணா. ஆமா. வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்றோம்? என்ன 2,60,000 கேட்குறோம். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். ரீஎஃப்சி வந்து முடிஞ்சு எடுத்து கொடுக்கா இருந்தாலும் கொடுத்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை நம்ம அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. டிசைர் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பா வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க. எனக்கு ஷிடன்ல ஒரு சூப்பர் வண்டியா வேணும், அதுவும் எனக்கு டிக்கி ஸ்பேஸோட வேணும், எனக்கு மாருதி பிராண்ட்ல வேண்டாம், எனக்கு ஹியூண்டாயில வேணும்னு கேட்கறவங்களுக்கு ஹியூண்டா எக்ஸென்ட் எடுக்கலாம். ஏன்னா மைலேஜும் சூப்பரா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும், சேஃப்டி வைஸும் பக்காவான வண்டின்னு சொல்லலாம். அதுவும் டாப் மாடல் வண்டி அவைலபிளா இருக்கு நம்ம அமீர் கார்ஸ்ல. அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா. இது வந்து 2015 மாடல். 15 மாடல். ஓனரா? ஓனர் 4 ஓனர். ஓகே. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. எல்லாமே அலாவில் வந்துடும். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் தான். கலருமே ஒரு சூப்பரான கலர் தான். டீசல் தானே வண்டி? டீசல் வேரியன்ட் தான். ஒரு டீசென்டான மைலேஜ் சூப்பரா எடுக்க முடியும். டிசைருக்கு ஈக்குவலா எடுக்கலாம். உள்ள இன்டீரியரா அப்படியே லைவா பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு இன்பில்டாவே வந்து இதுல வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும். வண்டிக்கான ரேட் என்னன்னா சொல்ல போறோம்? வண்டி வந்து ரேட் வந்து 2,70,000 கேட்கும். 2,70 கேட்குறோம். நெகோஷியபிள் தான். பண்ணி கொடுத்துடலாம், குறைச்சி கொடுக்கலாம். ஒரு 2,70,000 இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதே இடத்துல நீங்க ஒரு டிசைர்லாம் பார்த்தா கண்டிப்பா 3 லட்ச ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்மோ உங்களுக்கு ரேட்டும் வந்து கம்மியா இருக்கு. பிளஸ் நெகோஷியபிள் ரேட் தான். நேரில் வந்தா கட்டாயம் இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அமீர் கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் திருச்செந்தூர் பக்கம் வர்றீங்க இல்லை உடன்குடி வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துருங்க. அமீர் கார்ஸ் ஒன்ஸ் பாருங்க. ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்து வச்சிருக்க எல்லாமே லோ பட்ஜெட் தான் வச்சிருக்கீங்க. ஏன்னா மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான். அவங்க சொன்ன ப்ரைஸும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் நெகோஷியபிள் ரேட் கட்டாயம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். அடுத்த அப்டேட் எப்போனா நாங்கள் எதிர்பார்க்கலாம்? விரைவில். அடுத்த அப்டேட் விரைவில். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் கொண்டு வந்துட்டு இருக்கோம்.